தனுஷ்கோடி ஒரு அழகான ஊருங்க. 1964க்கு முன்ன வரைக்கும். தனுஷ்கோடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாமனுக்கு தென்கிழக்கே இருக்குங்க. கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. தனுஷ்கோடிக்கு போகிறதுக்கு சென்னையிலேருந்து போட் மெயில்னு ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்ததுங்க. அந்த ட்ரெயினில் நம்ம சென்னையில் டிக்கெட் எடுத்தோம்னா தனுஷ்கோடியில் இறங்கி அங்கேருந்து கப்பல் மூலிமா இலங்கையோட தலைமன்னாருக்கு போகலாம். ஒரே டிக்கெட்டு. அந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி இலங்கைக்கு அவ்வளோ சிறப்பாக அங்கே தனுஷ்கோடியில் நடந்துட்டு இருந்ததுங்க. 1964 மாலை டிசம்பர் 22 டிசம்பர் 23 காலை அப்போ தனுஷ்கோடியை ஒரு புயல் தாக்குச்சுங்க. அந்த புயல் தான் தனுஷ்கோடியை அழிக்குன்ட்டு அங்கே உள்ள மக்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதே டைமில் பாமன்லேருந்து தனுஷ்கோடி நோக்கி வந்த ட்ரெயின் நம்பர் 653 பேசஞ்சர் ட்ரெயினில் டிக்கெட் எடுத்த கணக்கு பிரகாரம் பார்த்தா 115 பேர் அந்த ட்ரெயினில் பயணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த புயலால் அந்த ட்ரெயினும் கடலில் மூழ்கிடுச்சிங்க. கிட்டத்தட்ட இந்த புயலில் 2000 பேர் பக்கமாக இறந்ததாக சொல்கிறாங்க. அந்த புயலுக்கு அப்புறம் தனுஷ்கோடி வாழ தகுதியற்ற இடம் அப்படின்ட்டு இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டதுங்க. புயலின் எச்சங்களாக சிதலமடைஞ்ச சர்ச்சும் தபால் நிலையம் ரயில் நிலையம் கட்டடங்கள் இருக்குங்க.